ஸோ பாருங்கள், இந்த குட்டிக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு 35 டேஸ் ஆகுது. அதுக்குள்ளே வந்து அம்மா சொல்கிறாங்க குழந்தைக்கு பயங்கரமாக மூக்கடைச்சிட்ருக்கு, தும்மும்போது இவ்வளோ நீளமாக வந்து 30 சளி வருது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து வீட்டில் யாருக்காவது சளி இருக்குதா என்னன்னு ஹிஸ்ட்ரியை ப்ரோ பண்ணி கேட்கும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, குளிப்பாட்டுறதுக்கு ஒரு லேடி வருவாங்க, அந்த லேடி வந்து வாயில் மூக்கில் ஊதி சளி எடுக்கிறேன்னு பண்ணாங்க அப்படின்னு. ஸோ பாருங்கள், நம்ம எவ்வளோதான் வந்து டெவலப் ஆனாலும் இன்னமும் வந்து இந்த பேட் சைல்ட் ரியரிங் ப்ராக்டிசஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ப்ரொசீஜர். ஸோ குளிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஆளெல்லாம் யாரையுமே கூப்பிடாதீங்க. அம்மாவோ பாட்டியோ வீட்டிலையே டக்குன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு குளியல் போட்டால் போதும். இந்த மாதிரி வாயில் மூக்கில் ஊதும்போது நம்ம யார் ஊதுறோமோ நம்மளுடைய வாயில் நம்மளுடைய மூக்கில் என்னென்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ இது அவ்வளவும் அந்த குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களுடைய இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இதனால குழந்தைக்கு சிவியர் நிமோனியா கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் கண்டிப்பாக பண்ணாதீங்க.